வாழ்க்கைகள் வந்தால் பெருமையும் சேர்ந்து வருகிறது. அதனால் தான் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நான் நோயை விருப்பப்படுகிறேன், அது எனக்கு பாவத்தின் பரிகாரம். நான் மௌத்தை விருப்பப்படுகிறேன், என் ரப்பை சந்திப்பதற்குரிய பாதை அது. எனக்கு ஏழ்மை ஏற்பட வேண்டும், காரணம் அது எனக்கு பணிவை என்னுடைய எஜமானனாகி அல்லாஹ்விடத்தில் தரும் என்கிறார்கள். என்றால் நாம் விளங்குகிறோம், அல்லாஹ் நமக்கு நல்ல சூழ்நிலை உலகத்திலும் தந்த ஆகிரத்தையும் சிறப்பாக்கி தர வேண்டும். இனி மௌத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ்வின் மீது நல்ல நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் மௌத்துக்கு 3 நாளைக்கு முன்னால் சொன்ன ஒரு ஹதீஸை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யமூத்தன்னா அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்ஸினுல் லன்ன பில்லாஹ். யாராவது உங்கள யாரு மௌத்தாக வேண்டான், மௌத்தாகிற பொழுது அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான், நம்மை கரை சேர்ப்பான், நம்முடைய பாவங்களை விட்டு நமக்கு ஈடுவீச்சை தருவான் என்ற எண்ணத்தோடு தான் மௌத்தாக வேண்டும். அல்லாஹ் நம்மளை தண்டித்து விடுவான், நமக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபை இல்லை என்ற எண்ணம் வரக்கூடாது. புகாரியில், சஹீஹுல் புகாரியில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்றால் மௌத்தாகிற நேரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இதை நாம் நினைவுபடுத்த வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இப்னு மாஜாவில் பதிவாகி இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாலிபனுடைய மௌத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அப்போ அவன்கிட்ட கேட்டாங்க, அந்த வாலிபர்கிட்ட, கைஃப தஜிதுக, நீங்க எப்படி மௌத்தை பெற்றுக் கொண்டீர்கள்? அப்ப அந்த வாலிபர் சொன்னாராம், அர்ஜுல்லாஹ யா ரசூலல்லாஹ் வ அகாஃபு துனூபி. அல்லாஹ்வின் மீது நான் ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ்வின் மீது நான் ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான், எனக்கு அவனுடைய கிருபையை ரஹ்மத்தை அருளை எனக்கு சொரிவான் என்று நம்பிக்கை வைக்கிறேன், அதே நேரத்தில் என்னுடைய பாவத்தை பார்த்து நான் பயப்படுகிறேன் என்றதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், லா யஜ்தமிஆனி ஃபீ கல்பி அப்தின் முஃமினின் ஃபீ மிஸ்லி ஹாதல் மவாத்தினி. இது போல நிலைமையில 2 விஷயங்களை அவன் ஒன்னு நினைக்கிறான், பயமும் ஆதரவும் ஏற்படுகிறது. இல்லா அஅதாஹு அல்லாஹு மா யர்ஜூ வ அம்மனஹு மிம்மா யகாஃப். அவன் எதை ஆதரவு வைக்கிறானோ அதை அல்லாஹ் அவனுக்கு நிச்சயமாக கொடுப்பான் என்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தை தருவான், நம்மளை மன்னித்து விடுவான், நமக்கு கிருபை செய்வான் என்று ஆதரவு வைக்கிறானே அந்த ஆதரவை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். அவன் எதை பயப்படுகிறானோ அந்த பயத்தை விட்டும் அச்சத்தை நீக்கி வைப்பான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை தந்து மௌத்தாகிற நேரத்தில் நமக்கும் இந்த எண்ணம் வர வேண்டும், அல்லாஹ் நம்மை மன்னிப்பான், நமக்கு கிருபை செய்வான், நம்மை நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்ப்பான், கண்மணி நாயகத்தோடு இருக்க வைப்பான் என்ற எண்ணம் வருவதோடு சேர்ந்து இன்னொரு எண்ணம் வர வேண்டும், நாம செய்த பாவங்களை பற்றிய பயமும் நம்முடைய மனதில் வர வேண்டும். அப்படி பயம் வருகிற பொழுது அல்லாஹ் அந்த பயத்தை நீக்கி நிம்மதியையும் தருகிறான். அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுபோல பல்வேறு ஹதீசுகளில் நமக்கு நினைவுபடுத்துவார்கள். லா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதாக ஹதீஸ் குதுசியில் வந்ததாக, லா அஜ்மஉ அலா அப்தி ஹௌஃபைன், நான் என்னுடைய அடிமைகளுக்கு 2 பயங்களை ஒன்று சேர்க்க மாட்டேன். வலா அஜ்மஉ லஹு அம்னைன், நான் 2 அச்சமற்ற தன்மைகளையும் ஒன்று சேர்க்க மாட்டேன். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? 2 விதமான பயத்தை ஒரு மனிதனுக்கு ஒன்று சேர்க்க மாட்டேன். அது என்ன 2 விதமான பயம்? ஃபமன் ஹாஃபனி ஃபித் துன்யா அம்மன்துஹு ஃபில் ஆகிரா. யாராவது துன்யால பயப்பட்டா ஆகிரத்துல அவனை அச்சமற்றவனாக ஆக்கி வைப்பேன். துன்யாலையும் பயம் ஆகிரத்திலும் பயம் என்றல்ல, துன்யால பயந்தா ஆகிரத்தில் உள்ள பயம் இல்ல. அதான் 2 பயம். துன்யாவில் உள்ள ஒரு பயம், ஆகிரத்தில் உள்ள ஒரு பயம். துன்யால பயந்துட்டோம்னா, அல்லாஹ்வை பயந்து பாவங்களை நினைத்தால் ஆகிரத்தில் அல்லாஹ் பயத்தை நம்மை விட்டும் போக்கி விடுகிறான். துன்யால பயப்படலைனா ஆகிரத்துல பயத்தை போட்டு விடுகிறான், சிரமத்தை போட்டு விடுகிறான். யாராவது துன்யால கஷ்டம் இல்லாமல் இருந்தால் அவனை நான் ஆகிரத்தில் கஷ்டப்படக்கூடியவனாக ஆக்கி விடுகிறேன் என்று சொல்லுகிற அந்த ஹதீஸை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். துன்யால உலகத்துல மனிதன் வியாபாரத்துக்காக வேண்டி கவலைப்படுகிறான், பிள்ளை குட்டிகளுக்காக வேண்டி அதிகம் கவலைப்படுகிறான். பிள்ளை இல்லாதவங்க பிள்ளை இல்லையே என்று கவலைப்படுகிறார்கள். பிள்ளையை பெற்றெடுத்தவர்கள் நல்ல பிள்ளையா வளரலையே, சாலிகான குழந்தையா வளரலையே என்று கவலைப்படுகிறார்கள். கவலைப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்முடைய மக்களை சாலிகான மக்களாக ஆக்குவானாக. அடுத்து தொழில்துறைகள், அதை போன்ற கணவனுடைய சூழ்நிலைகள், உலகத்தினுடைய பிரச்சனைகள்,
குடும்ப பிரச்சனை, இவைகளை நினைத்து கவலைப்படுகிறான், பயப்படுகிறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் ஆகிரத்தை பற்றிய பயம் குறைந்திருக்கிறது. நாம என்றிருந்தாலும் மௌத்தாகுவோமே, நமக்கு ஒரு நாள் நமக்கும் அறிவிப்பு செய்திருவாங்களே, நமக்கு கபன் கிழித்து விடுவார்களே, நம்மளை கொஞ்சம் பேர் சேர்ந்து குளிப்பாட்டுவார்களே, கபன் செய்வார்களே, கபன் செய்து ஆண்களுடைய கையிலோ பெண்கள் அதை கொடுத்து அந்த ஜனாசாவை தந்தூக்களை தூக்கி கொண்டு போய் விடுவார்களே, தன்னந்தனியாக அடக்கி விடுவார்களே, அங்கு நாம் கேள்வி கணக்குகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது என்ற பயம் வருகிற பொழுது அல்லாஹ் ஆகிரம் என்ற கபரிலிருந்து தொடங்குகிற ஆகிரத்தை நமக்கு பயமற்றதாக ஆக்குகிறான். மர் ரப்புக்கன் கேட்டா அல்லாஹ் ரப்பி நமக்கு சொல்ல தெரியாதா? ஒமன் நபியுக்கன் சொன்னா முஹம்மது நபியி ஹாத்தமுன் நபின்னு சொல்ல தெரியாதா? சொல்ல தெரியும். ஆனா அங்க ஒரு பயம் வந்தா வாய் எழும்பார். வீட்டுல திடீர்னு திருடன் வந்துட்டா திருடன் என்ற வார்த்தை கூட வாயிலிருந்து வராது. ஏன்? பயம் வந்துருது. பயத்தின் காரணத்தினால் நரம்புகள் செயலிழந்து போகிறது. அதே போன்று ஆகிரத்தில் ஒரு மனிதனுக்கு பயம் வந்து விட்டதென்றால் அல்லாஹ் ஆகிரத்தில் மர்ரப்புக்கு என்ற கேள்விக்கு பதில் சொல்லுவதற்கு கூட தௌஃபீக் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதனால் தான் அல்லாஹுடைய ரசூல் அல்லாஹ் சொன்னதாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள். துன்யால பயந்தீர்கள் என்றால் அல்லாஹ் ஆகிரத்தில் பயம் இல்லாமல் ஆக்குவான். ஆகிரம் என்பது வேற எங்கேயோ மஹ்ஷர் மைதானம் என்று சிந்திக்க வேண்டாம். கபரிலிருந்து ஆகிரம் தொடங்குகிறது. கபரை பற்றி கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அது ஆகிரத்தினுடைய முதல் தங்குமிடம். அந்த முதல் தங்குமிடத்துல பயம் இல்லாம இருந்தா மர் ரப்புக்கன் கேட்டா அல்லாஹு ரப்பி பயங்கர ஓசையோடு வரும். நாதாக்கள் சொல்லுவார்களாம், மர் ரப்புக்கன் கேட்கிறீர்களே, அதை நான் நினைக்காத நேரமே இல்லையே என்று பதில் சொல்பவர்கள் நாதாக்கள் இருந்திருக்கிறார்கள். அதுபோன்ற நிலை நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் இரண்டு பயத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒன்று சேர்க்க மாட்டான். இரண்டு அச்சமற்ற நிலைகளையும் ஒன்று சேர்க்க மாட்டான். உலகத்தில் அச்சமற்றவனாக, மமதை பிடித்தவனாக, அதிகார அகங்காரம் பிடித்தவனாக வாழ்ந்தால் அல்லாஹ் அவனுடைய அகங்காரத்தை ஆகிரத்தில் அடக்கி விடுவான். உலகத்தில் தலை தாழ்த்தியவனாக, தன்னை ஒரு சாதாரண அற்படியானாக நினைத்து உலகத்திலே நான் தான் பெரிய பாவியாக இருப்பேனோ என்று பயந்து வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் ஆகிரத்தை சீராக்குகிறான். அருமையான சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் முனாஜாத் செய்த சமயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்டான். இதே கேள்வியை கேட்கிறான். யா மூசா, இன்னஹு லன் யல்கானி அப்துன் லீ ஃபீ ஹாலிரில் கியாமத்தி இல்லா ஃபத்தஷ்துஹு அம்மா ஃபீ யதிஹி. என்னிடத்துல ஆகிரத்துல வாரானே என்னுடைய அடிமைகள், அவனிடத்துல நான் துருவி துருவி ஆராயாமல் விடமாட்டேன். இல்லா மாகான மினல் வரஐனி, யாரிடத்துல நல்ல பேணுதல் இருக்கிறதோ அவர்களை தவிர நான் பயப்படுகிறேன், நான் வெட்கமடைகிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் வெட்கமடைகிறேன் அவர்களிடத்தில் கேள்வி கேட்பதற்கு. அவர்களை நான் கேள்வி கேட்காமலே சுவர்க்கத்தில் புகுத வைத்து விடுவேன். பயம் இருந்தா, அல்லாஹு தஆலாவை பற்றி பயம் இருந்தால் அல்லாஹ் நம்மகிட்ட கேள்வி கேட்டு விடுவானே, அந்த கேள்விக்கு நாம என்ன பதில் சொல்வது என்று ஒருவனிடத்தில் பயம் இருந்தால் அல்லாஹ் நான் அவன் கேள்வி கேட்பதற்கு பயப்படுகிறேன். அவனை நான் கண்ணியப்படுத்தி மகத்துவமாக்கி வைக்கிறேன். கேள்வி கணக்கே இல்லாமல் அவனை நான் சுவர்க்கத்தில் புகுத வைப்பேன். யாராவது இந்த துன்யால யாராவது வெட்கமற்ற தன்மையோடு வாழ்ந்தால் அல்லாஹு தஆலா அவர்களை ஆகிரத்தில் கேடுகெட்ட நிலைமைக்குத்தான் ஆளாக்குகிறான் என்பதை சொல்லி காட்டுகிறார் என்பதை நாம் விளங்குகிறோம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவை பார்த்து பயப்படுகிறான் ஒரு மனிதன், பயப்பட்டு வேதனைப்படுகிறான், கவலைப்படுகிறான், அல்லாஹ்வுடைய தண்டனையை பார்த்து வேதனைப்படுகிறான். அப்படி வேதனைப்படுகிற பொழுது அந்த வேதனைக்கு பரிகாரத்தை பற்றி, அவனுடைய பயத்திற்கு பரிகாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு அவன் முனாஜாத் செய்கிற பொழுது, நான் அவனை வேதனைப்படுத்துவதற்கு வெட்கப்படுகிறேன், அவனிடத்தில் கேள்வி கணக்கு கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன், அவனை நான் கேள்வி கணக்கே இல்லாமல் சுவனத்தில் புகுத வைத்து விடுவேன். அருமையான சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உலகத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டோம் என்ற வெட்கத்தனம் அவனுடைய மனதில் வர வேண்டும். அப்படி வெட்கத்தனம் வந்தால் அல்லாஹ் சொல்லுவானாம், வலம் யுஜ்மா அலைஹி ஹயாஐன் கமா லா யுஜ்மா அலைஹி ஹௌஃபைன்
ஒரு மனிதனுக்கு ரெண்டு விதமான ஹௌஃபையும் அல்லாஹு தாலா ஒன்று சேர்க்க மாட்டான்.